Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அரக்கோணம் மாணவிக்கு திமுக நிர்வாகி பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கும் தேசிய மகளிர் ஆணையம் 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வச்செயல் என்பவர் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொண்டு தவறான முறையில் பயன்படுத்த முயன்றதாக வெளியான செய்திகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரி மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அதிமுக சார்பில் அரக்கோணத்தில் அனுமதியை மீறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற அதிமுகவினர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி மனு அளித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அதிமுக ஆட்சியில் மகளிர் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் அரக்கோணம் பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளதுடன் தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய குழு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளது. அதில் பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தனியாக விசாரணை குழுவை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள தேசிய மகளிர் ஆணையம் 3 நாட்களுக்குள் முதல் தகவல் அறிக்கை நகலுடன் விரிவான நடவடிக்கை அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.